இன்னைக்கு வாட்டர்மெலன் ஜெல்லி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது எதுக்காக செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுஜன் சைக்கிள் ஓட்டிட்டே இருந்தாரா, அந்த டோப்பா வச்சுட்டு திடீர்னு அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலாமா, எனக்கு ஜெல்லி வாங்கி தரியான்னு கேட்டாரு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கடையில வாங்கி கொடுக்காம நம்மளே செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட தான் வாட்டர்மெலன் இருக்கு, அதை வச்சு ஜெல்லி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் இருப்பார், அப்ப செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர்மெலனை ரெண்டா கட் பண்ணி அதுல இருந்து ஒரு குட்டி குட்டி பீஸா தனியா எடுத்து வச்சுட்டு மத்த எல்லா வாட்டர்மெலனையும் வந்து நல்லா எடுத்து அதுல ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா போட்டு நசுக்கி அதுல இருக்க ஜூஸ் எல்லாம் தனியா இந்த வாட்டர்மெலன் ஜூஸை ஒரு பாத்திரத்துல ஊத்தி நான் அடுப்புல எடுத்து வச்சுட்டேங்க. அதை சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுட்டே இருந்தேன். அது நல்லா கொதிக்கும் போது சுகரும் இந்த சீனா கிராஸும் எடுத்து போட்டு நல்லா அது கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன். அது கரைஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த ஒரு இதுலயே வந்து நம்ம இதையும் போட போறோம். இந்த தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்த அந்த வாட்டர்மெலன் அதுல போட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இது வந்து நல்லா ஒரு 1 hour 2 hours விட்டாங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ஜல்லி மாதிரி ஆயிடும். அதை எடுத்து அப்படியே வாட்டர்மெலன் மாதிரி நான் கட் பண்ணி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் சுஜன் பார்க்கும்போது என்னமா நான் வாட்டர்மெலன் நான் கேட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பாடானோன்னு அம்மா செம்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரே பாராட்டி தள்ளிட்டாரு. இந்த மாதிரி நீங்க கூட உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா வீட்லயே செஞ்சு கொடுங்களேன். ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. ரொம்ப அதிகமா எங்கேயும் வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. என் குழந்தைங்களுக்கு நானே செஞ்சு கொடுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்